ஹெல்த்தியான தேநெல்லிக்காய் ரெசிபி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நெல்லிக்காயை வந்து ஆவியில் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த வேக வச்ச நெல்லிக்காயில் வந்து ஃபோர்க் எடுத்துகிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணி அதில் 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை, 1 கப்பு பனங்கற்கண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வேக வச்ச நெல்லிக்காயை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் வந்து நம்ம கிண்டிட்டு திருப்பியும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இது மேக்ஸிமம் இது பண்ணுறதுக்கு ஒரு 30 to 35 மினிட்ஸ், மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் எடுத்துக்கணும். ஃப்ளேம் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த நெல்லிக்காய் வந்து அந்த கொஞ்சம் அந்த சிரப் கன்சிஸ்டன்சியோட வேணும்னா வந்து நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேயே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த சிரப் வந்து நீங்கள் வந்து ஜூஸில் அதே மாதிரி வார்ம் மில்க்லலாம் நீங்கள் வந்து சுகருக்கு பதிலாக வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்பப்போ வந்து நீங்கள் நல்லா கிண்டிக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லாட்டி அதை நல்லா அந்த நெல்லிக்காயில் ஃபுல்லாக அந்த சிரப் இதோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பிடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு சூடாறினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பியூரான ஹனியை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த தேநெல்லிக்காய் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் எல்லாம் நம்ம தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏர்டைட் நல்ல கிளாஸ் கண்டெய்னர் இருக்குல்ல, அதில் வந்து இதை வந்து போட்டு வச்சுட்டு தாராளமாக நம்ம வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈரமான ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னும் கொஞ்சம் அதிக நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.